துளசிக்காக சங்கசுடன் வந்து ஈரேழு 14 லோகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை துளசி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஈரேழு 14 லோகத்தையும் அவங்க கைப்பற்றி அவங்க ஆட்சி புரியவும் செஞ்சாங்க. சங்கசுடனோட ஆட்சி காலத்தில் வந்து அவர் தர்ம காரியங்களுக்கு நிறையா அவர் ஊக்கம் கொடுக்காதனால எந்த இடத்துலையுமே தர்ம காரியங்கள் சிறப்பாக நடக்கவே இல்லை. அதனால் தேவர்களுக்கு போக வேண்டிய அவிழ்பானங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேரலை. அதனால் தேவர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க சக்திகளை இழக்கவும் செஞ்சாங்க. அதனால் தேவர்கள் எல்லாமே நேராக பிரம்மதேவன் கிட்ட போய் அவங்களோட நிலையை எடுத்து சொல்கிறாங்க. பிரம்மதேவன் சொல்கிறாங்க, காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு தான் இதுக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை அழைச்சிட்டு அவங்க நேராக வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணு சந்திக்கவும் செய்கிறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, சங்கசுடனை அழிக்கிறதுக்கு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், உங்களோட கவலைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்குறாங்க, சங்கசுடனுக்கு எங்கேருந்து இவ்வளோ பலங்கள் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, பிரம்மதேவனே, சங்கசுடனுக்கு நீ கொடுத்த வரத்தினால தான் இவ்வளோ பலங்கள் வருது.